நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வித் இன்னொருத்தர் ஒரு பாக்ஸ் ஒன்று அமைச்சிருந்தார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹலோ பாக்ஸ் V5+. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவரே டேக் அண்ட் ப்ளே சாஃப்ட்வேர் எடுத்து போட்டிருந்தாலாம். அப்படி போடும்போது ஏதோ பிரச்சனை வந்துச்சுங்களா, ஆஃப் ஆன பாக்ஸ் ரெட் லைட் கூட எரியல அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா திருச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா பிரித்து பார்ப்போம். இது ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்து தான் எல்இடி கேலரி. இது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு. எதுக்கான மதர் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 4K நோக்கியா அல்ட்ரா ஹெச்டியோடைய மதர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு கம்ப்ளீட் வந்ததுனால அது HDMIலாம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 by 1 HDMI 3 HDMI போட்டும் போச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா AV மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் அதுவும் கூடிய சீக்கிரம் போய்ட்டுருந்ததுனால இந்த போர்டு நம்ம அட்வான்ஸாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கஸ்டமரு. அது நமக்கு டெல்லியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. 1 டேயில் வந்துடுச்சு. பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு. ஓகே, இது நம்ம பிரித்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ பாக்ஸ் V5+ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே சாஃப்ட்வேர் போட முடியாது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர்லாம் செக் பண்ணணும். எந்தெந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அப்படிங்கிற எல்லா செக்ஷனும் நம்ம செக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அந்த சப்ளை இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக பார்க்கலாம். பாருங்கள், நான் பவர் ப்ளக் பண்ணுறேன். ப்ளக்இன் பண்ணியாச்சு. மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கலாம், டிஷன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்டு. பேசிக்காக நம்ம கிரவுண்ட் இங்கே வாங்கி கொடுத்துக்கலாம். ஒரு வேலை HDMI போர்ட்டில் கூட வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல 12 வோல்ட் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் சப்ளை இன்புட்டு. நான் சுவிட்ச் போர்டில் விடணும். சுவிட்ச் போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 12 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டக்டர் செக் பண்ணோம். இண்டக்டரில் வந்து 5 வோல்ட். அது வந்து இதுக்கு போக வேண்டியது. இது வந்து ஃபில்டர் ஆகி போகுங்க. இது வந்து 5 வோல்ட், மேக்ஸிமம் 5.2 வோல்டேஜ் இதில் வருது. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர் ஏசியில் அவுட்புட் போகுதுன்னு பார்க்கணும். இது அவுட்புட் பின்னு. அவுட்புட் பின் பார்த்திங்கன்னா 3.3 வோல்டேஜ். இது CPUக்கு போகிறது. இந்த வோல்டேஜ் எனேபிள் ஆகுனாலையும் CPU ஒர்க் ஆகாது, அப்போ பாக்ஸ் ஆன் ஆகாது. இது 3.3 வோல்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்புட் வோல்டேஜ். இது வந்து ரைட் சைடில் வரும். 5 வோல்டேஜ் வரும். இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது RAM 4 IC. ரேமோடைய இதுலேருந்து எங்களுக்கு வரும் சப்ளை. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்டேஜ் போகும். இது CPUக்கும் போகும். அது RAM கார்டுன்னு சொல்லுவாங்க. RAM கார்டுக்கான இது அந்த சப்ளை. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பண்ணு 1.791 வருது. இது பிரச்சனை இல்லை. 1.8 வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இது இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் வரும். இதுவும் கரெக்டாக இருக்குது நமக்கு. இந்த செக்ஷன் எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது CPUலேருந்து ஃபீட்பேக் HDRAM கார்டுதான்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னு 1வது பின்னு. இது வந்து 3.3 வோல்டேஜ் வரணும். இதுவும் கரெக்டாக இருக்குது. செகண்ட் பின் கிரவுண்டு பின்னு. இதில் வராது சப்ளை. இது வந்து ஃபீட்பேக் வோல்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பின். இதுலேயும் 3.3 வோல்டேஜ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா CPUலேருந்து ஒரு எனேபிள். CPU ஒர்க் ஆச்சுனா தான் எனேபிள் வோல்டேஜ் இதில் வரும். இதில் 0 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 பின்னு. இதுலேயும் கரெக்டாக இருக்குது. 6 பின் 3.3 வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7வது பின். இது 8வது பின். ஓகே, இந்த CPU வோல்டேஜ் எல்லாம் ஓகே. ஆனால் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆன் ஆகலை. பாக்ஸ் ஆன் ஆகலை. ஓகேங்களா, பவர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு. ரெட் லைட் எதுவுமே எரியல. பட் நமக்கு பேசிக்கான வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்படி கரெக்டாக பேசிக்கான வோல்டேஜ் எல்லாம் வந்தாலையும் இந்த CPU பார்த்திங்கன்னா சில சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிடும். CPU ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன தான் நம்ம சாஃப்ட்வேர் பண்ணாலையும் சாஃப்ட்வேர் இதுலேருந்து பூட் ஆகாது. CPU வந்து சிலிப்பாட்டில் தான் இருக்கும். CPUலேருந்து பூட் ஆகாது. அதே நம்ம அப்படியே சாஃப்ட்வேர் போட முடியாது. இந்த CPU வந்து அதாவது பூட் ஃபைல் வந்து நம்ம பண்ண முடியாது. இதில் சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்கும். இதில் பூட் ஃபைல் இருக்கும். அந்த பூட் ஃபைல் பண்ணோன்னா CPU எடுத்து அதுக்கான சாஃப்ட்வேர் போடுறதுக்கான டிவைஸ் தனியாக இருக்குது. அதில் போட்டு பண்ணால் மட்டும்தான் முடியும். பட் அந்த டிவைஸ் என்கிட்ட இல்லை. ஓகேங்களா, இப்போது நம்ம இதுக்கு சாஃப்ட்வேர் பண்ணிவிட்டு இந்த HDRAM எடுத்து அதில் சாஃப்ட்வேர் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் பண்ணி நம்ம HDRAMல் போட்டாச்சு. டேரெக்டாக அப்புறம் கழட்டி எடுத்து தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பவரை ஆன் பண்ணுறோம். அது வரைக்கும் போட்டு செக் பண்ணல. இப்போ தான் செக் பண்ணுறேன். பவர் ப்ளக் பண்ணுறேன். அவங்க பார்க்கலாம் ஆன் ஆகுதான்னு. ஓகே, பூட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்.
பட் ஆனால் அது CPU எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இவங்க சாஃப்ட்வேர் போட்டதில் எதுவும் ரேரு. இந்த யூஎஸ்பியும் தான் ஒரு ஃபஸ்ட் டைமு. ஏன்னா எலோ பாக்ஸ் வந்து அந்த சீரியல் கோடை வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு தான் ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போது நல்லாயிருக்கும். மெனு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்தது இதிலே. அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாருன்னா இதில் ஏதோ ஃபார்வர்ட் சாஃப்ட்வேர் போட முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அதுவும் நம்ம செக் பண்ணிவிட்டு முடியுதா இல்லைங்கிறத இந்த வீடியோலேயே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம்.